இதெல்லாம் இங்க வச்சிருந்து பொழுது விடிஞ்சதும் அந்தந்த இடத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒருவேளை போலீஸ் தேடிட்டு வந்தாலும் வரும். ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறது கொலை. ஜாக்கிரதை. ஏய் சார், விஜய்க்கு தெரியாம காதும் காதும் வெச்ச மாதிரி காரியம் நடக்கணும். எஸ் பாஸ். எனக்காடா தெரியக்கூடாதுங்க? எனக்கு தான் தெரிஞ்சிருச்சே. என்ன ஃபூல்னு நினைச்சே நீ? ஓய்ச்சிருவ ராஸ்கல். என்னடா என் முன்னால வர? எவ்வளவு கட்ஸ் இருக்கணும் உனக்கு? யாரா நீங்க? போடா இந்த பக்கம். யாரா நீ? போ ராஸ்கல். போ. மை காட். என்னடா இவ்வளவு கோல்டு வச்சிருக்க? எங்க அப்பா கிட்ட கூட இவ்வளவு கோல்டு இல்ல. ஓ, எனக்கு தெரியாம ஏன் ஹோட்டல்ல கோல்ட் ஸ்மக்லிங் பண்றியா? விஜய், உன் தலைய காப்பாத்திக்கணும்னா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னடா த்ரெட்டன் பண்ற? த்ரெட்டன் பண்ற? மரியாதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டே கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, இல்லாட்டி எங்க அப்பாவுக்கு டெலிபோன் பண்ணுவேன். புடிச்ச கட்டுங்கடா இவன். ராஸ்கல், என் துட்டு தின்னுட்டு என்ன கட்ட சொல்ற? டாகாடா நானு? யாரா வரவேன்? யாரா வரவேன்? எனக்கு பாக்ஸிங் தெரியும், எல்லாத்தையும் அடிச்சுவேன். போலீஸ்! நீ என்ன கட்டி வச்சடா? கூட்டு போய் கட்டி வைடா. என்னங்க விஜய் இன்னும் வரலைங்களே? அதுக்கு நான் என்ன செய்யறது? எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம். ராத்திரி பூரா ஊரை சுத்திட்டு வருவான் தடிப்பை. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணாமே. ஹோட்டல்ல இருந்து போன் பண்ணானா? இல்லைங்க. விஜய் சார் இல்லீங்களா? அவர் 9 மணிக்கே போயிட்டாருங்களா? இல்லையாமே. என்னங்க என்னங்க என்ன சொல்லு? நிம்மி அப்பா டாக்டர். ஓ, ஒவ்வொரு வீட்டுக்கா போன் பண்ணி என் புள்ள வந்திருக்கானா என் புள்ள வந்திருக்கானான்னு கேட்கவா? கெடுத்து குட்டிச்ச நீதான் காரணம் இருக்கலாம். ஹலோ, ஆமா அவங்க வீடுதான். ஓ, நான் தான் நிம்மி பேசுறேன். இல்லையே, அவர் இங்க வரல. இன்னைக்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை. அப்படியா? சரி, நான் அப்பா கிட்ட சொல்றேன். யாரும் அது? அப்பா, விஜய் வீட்டுல இருந்து அவங்க அப்பா பேசினாங்க. காலையில இருந்து விஜய் வீட்டுக்கே வரலையா? எல்லா இடத்துக்கும் போன் பண்ணிட்டாங்க. எங்க இல்லையா அப்பா? அப்படியா? எங்க போயிருப்பா? ஐயோ பாவம், குழந்தை மாதிரி இருக்காரு. இவரை கட்டி போட்டு என்ன பண்ண போறீங்க? குழந்தை குழந்தையாகவே இருந்தான். யாருக்கும் கெடுதல் இருக்காது. என்ன யாருன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான். இனிமே இவனை வெளியே விடக்கூடாது. இவனை பொறுத்த வரைக்கும் யானை இருந்தாலும் 1000 போ, இறந்தாலும் 1000 போ. இவனை வச்சு எப்படி பிசினஸ் பண்றேன்னு பாரு. என்னடா என்ன கட்டி போட்டுட்டீங்க? ஏடா
உனக்கு நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன். ஏண்டா என்ன கட்டி போட்டு ஏன் இப்படி என்ன பிட்ரே பண்ணடா நீ? என்னப்பா பண்றது? பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. நீ இங்கேயே இரு, நான் அப்புறமா வரேன். ம்? ஏய், என்னடா ஃப்ரெண்டு நீ? ஹலோ, மிஸ்டர் விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருங்களா? இல்லையே, விஜயனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தேடுவீங்க நினைச்சுதான் நானே போன் பண்றேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன செய்யணும்? அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷா இம்மிடியட்டா வேணும்னு சொல்றேன். 10. நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு ஓ. What? 10 லட்சமா? விஜய் உங்களுக்கு திருப்பி வேணும்னா 10 லட்சம் ரூபாய் உடனே எனக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். புரியல? இப்ப விஜய் எங்க இருக்கா? பத்திரமா என்கிட்ட தான் இருக்கிறாரு. நீ யார் பேசுறது? நான் யாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஒரே பிள்ளை விஜய் உங்களுக்கு திருப்பி வேணும்னா காலைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் தயார் செய்து ஒரு பெட்டியில வச்சுக்கோங்க. மிஸ்டர், நீங்க அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்தை பத்தி நான் மறுபடியும் போன் பண்றேன். மிஸ்டர் சங்கர், உங்களுக்கு போலீஸுடைய உதவி வேணுமா இல்ல உங்க பிள்ளையினுடைய உயிர் வேணுமா? நல்லா யோசனை செய்து எதையும் செய்யுங்க. மிஸ்டர் விஜய் இப்போ மயக்கமா இருக்கிறாரு. இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க பிளீஸ். நான் மறுபடியும் போன் பண்றேன். ஓகே? ஹலோ 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 ஹலோ. என்னங்க, என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சுங்க? பதறாம இப்போ நான் சொல்றதை கேட்டு நீ பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நம்ம விஜய் பத்திரமா இருக்கான். அவனை யாரோ பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா திருப்பி கொண்டாந்து விட்டுறேன். விஜய் கூட்டிட்டு வாங்களே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. விஜய் கூட்டிட்டு வாங்களே. மாமி மாமி, ரொம்ப தாஸ்தியா இருக்குடா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுங்க. வாட்டர் 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 கொடுக்க சொல். டேய், அவுத்து விடுங்கடா. தேங்க்யூ. அந்த இடத்துக்கு கொண்டு வா. தூக்குங்க. எஸ் சங்கர். யாரு? நிம்மியா? என்னம்மா விஜயன் இன்னும் வரல? வரல. வந்தா உனக்கு போன் பண்றேன். கேட்டு போன் பண்றேன். ஹலோ சங்கர். ஓ, நீங்களா? தயாரா இருக்கு. 10 லட்சமும் கேஷா கொண்டுட்டு வரேன். இதோ புறப்படுறேன். யாரும் இல்லை, நான் மட்டும் தனியா என் காரை ஓட்டிட்டு வரேன். லுக் மிஸ்டர், நான் பணத்தை பத்தி கவலைப்படல. என் பையன் மேல ஒரு சிறு காயமும் ஏற்படாம என்கிட்ட ஒப்படைக்கணும். எங்க வரேன்? ராயன் கோட்டை பழைய அரண்மனை. தெரியும், அந்த காட்டுக்குள்ள இருக்கு. ராயன் கோட்டை பழைய அரண்மனை தானே? வந்துடுறேன். இதோ புறப்படுறேன். ராயன் கோட்டை பழைய அரண்மனை. அப்பா, அந்த பெட்டியை என்கிட்ட கொடுங்க. எதுக்காக? அந்த பணத்தை வீசி எரிஞ்சிட்டு விலை மதிப்பில்லாத என் தம்பியை உயிரோட கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணா, சரியான சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயில என் பேர்லையா? எதுக்கு? கண்ணா, நீ என் மூத்த மகன். என் சொத்துக்கள் முழுவதும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். இனிமே அத்தனைக்கு உரியவன் நீதான். என்னப்பா இது?
புது சொந்தமும் பந்தம். கண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பிறக்கும் போது நான் தான் பிச்சைக்காரனா பிறந்தேன், நீ பிரபுவாவே பிறந்தேன். கண்ணா, உங்க அப்பா ஒரு கோடடா, உங்க அப்பா ஒரு கோடை. உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்ச குற்றத்தை ஒத்துக்கவும், இன்னை வரைக்கும் நீ உயிரோட இருக்கிறங்கிற உண்மையை சொல்லவும் தைரியம் இல்லாத ஒரு கோடடா. ஆனா உன் தம்பி கல்யாணத்துல எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கொண்டுட்டு போய் நிறுத்தணும், நீ யாருங்கிற உண்மையை சொல்லணும். ஆனந்தத்தால உங்க அம்மா அப்படியே மெய் மறக்க செய்யணும். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா. அதெல்லாம் நடக்காது போல இருக்கப்பா, அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? கண்ணா, நாம சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கலாம். ஒருவேளை உன் தம்பியை நானும் சேர்ந்து திரும்பி வரலாம், இல்லைன்னா அவன் மட்டும் வரலாம். அதுவும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் திரும்பி வராமையே போயிடும். அப்பா, இல்லாத பொருளை யாராலையும் இழக்கவே முடியாது. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாதவன், இல்லாமையே போயிடுறேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இடையில வந்த பந்தம் தானப்பா நான் என்ன உதறி எரிஞ்சிடுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்னைக்குமே நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணும். அவ்வளவுதான். கொடுங்கப்பா பேட்டி. முடியாது முடியாது முடியாது. நான் சொல்றதை நீ கேள். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, நான் போறேம்மா, நான் போறேன். என்னங்க நீங்க இன்னும் போகலையா? உங்க மனசு என்ன கல்லா? இவ்வளவு சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு பிள்ளை. அவனை விடவா உங்களுக்கு இந்த பணம் பெருசு? என்னங்க போங்க, சீக்கிரம் போங்க. எப்படியாவது என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. ஐயோ, என் குழந்தை என்ன கஷ்டப்படுறானோ, அந்த பாவிங்க அவனை என்ன கொடுமைப்படுத்துறாங்களோ. விஜய், என் கண்ணா, என் கண்ணா, கண்ணா.